தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய முதல் சட்டப்பேரவை கூட்டம். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகர் இந்த உரைனால மக்களுக்கு என்னென்ன லாபம், அப்படி இந்த உரையில என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த உரையை நிகழ்த்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகர். இந்த உரையோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய அரசின் கொள்கை திட்டங்கள் என்னெல்லாம், ஏற்கனவே அவங்க என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சாங்க, அது எல்லாத்தையுமே சொல்றது தான் இந்த உரையே. இந்த உரையில முக்கியமா ஆளுநர் 40 நிமிடம் வரைக்குமே பேசியிருந்தாங்க. அதுல முக்கியமா ஆளுநர் என்னென்னலாம் பேசியிருந்தாங்க அதை நம்ம பாயிண்ட் வாரியா பார்ப்போம். முக்கியமான பாயிண்ட மட்டும். சரியா? ஃபர்ஸ்ட், ஆளுநர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிதி ஒதுக்கீடு மாநில உரிமை. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசிடம் தமிழ்நாட்டுக்கு நியாயமான வரி பங்கு கிடைக்கல, சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும், சிறப்பு சட்டக்குழு அமைக்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் வரை போராட்டம் நடத்தப்படும், மத்திய அரசின் பாகுபாட்டை விவரிக்கும் அறிக்கை வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எதற்காக சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மத்திய அரசுக்கு வரி கட்டுது. சரியா? ஆனா மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கல. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நிதி பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை ஆளுநர் இது எதுக்காக சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வாங்குறதுக்கு, அந்த நிதியை வாங்குறதுக்கு சட்டப்பேரவையில தீர்மானம் போடுவோம், சட்டப்படி உச்ச நீதிமன்றம் வரை போவோம். ஏன்னா இந்த பணம் இல்லைன்னா பள்ளி, மருத்துவமனை, சாலை எல்லாமே பாதிக்கும். சரியா? நிதி இருந்தா தானே மருத்துவமனைகள் கட்டுறது, பள்ளி கல்லூரிகள் கட்டுறது, சாலை போடுறது எல்லாமே பண்ண முடியும். அதுக்காக தான் இதை ஆளுநர் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறது மாதிரி. செகண்ட் ஒன், போதைப் பொருள் ஒழிப்பு. என்ன சொல்லியிருக்காரு ஆளுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய அரசு இதில் தோல்வி அடைந்தது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு படை அமைக்கப்படும், போதை இல்லாத தமிழ்நாடு இலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆளுநர் இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் போதைப் பொருள்ல நிறைய இளைஞர்கள், நிறைய பேர் இந்த போதைப் பொருளை அடிப்பழக்கத்தினால மாட்டிக்கிடுறாங்க. சரியா? அதற்காக முந்தைய அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கல, நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இப்போ உள்ள அரசு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்படி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு போதை தடுப்பு படை வச்சு இதை ஒழிக்க போறாங்க. ஏன்னா இது எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை இல்லைனா தான் சட்டம் ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ உள்ள அரசு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அது உண்மைதான். போதை பொருள் ஒழிச்சாதான் சட்டம் கண்டிப்பா ஒழுங்காவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டுமே ஒரு நல்ல பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இதனால நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க, படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இது மொத்தமாக ஒழிச்சா, அதுக்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பா இனி உள்ள காலங்களில் இளைஞர்கள் ரொம்பவே பிரில்லியண்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க் கடைகள் மூட. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 717 சில்லறை மது கடைகள் மூடப்பட்டுள்ளன. பள்ளிகள், கோயில்கள், பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்க மது கடைகள். எதற்காக இது சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎம்கே ஆட்சி காலத்துல நிறைய மக்கள் போராட்டம் பண்ணினாங்க. அதாவது ஸ்கூலுக்கிட்ட டாஸ்மார்க் இருக்கு, அதை மூடுங்க, கோயில்கிட்ட டாஸ்மார்க் இருக்கு, அதை மூடுங்க, தாங்க முடியல, காலேஜுக்கிட்ட டாஸ்மார்க் இருக்கு, அதை மூடுங்க, பேருந்துகிட்ட டாஸ்மார்க் இருக்கு, அதை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி பல மக்கள் போராட்டம் பண்ணாங்க. ஆனா இங்க டிஎம்கே ஆட்சி காலத்துல மொத்தமா அந்த நடவடிக்கை எடுக்கல. அதுவுமே ஆளுநர் என்ன பண்ணாங்கன்னா சுட்டி காட்டியிருந்தாங்க. ஆனால் டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதன் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 717 சில்லறை மது கடைகள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பண்ண விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுவும் முக்கியமா எப்படின்னா, பள்ளிக்கிட்ட ஏதாவது டாஸ்மார்க் இருக்குதுன்னா அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேருந்து நிலையம் இருக்குல்ல,
பஸ் ஸ்டாப் அந்த மாதிரி அதுக்கிட்டலாம் வந்து மதுக்கடைகள் இருந்தால் அதுவுமே மூடியிருக்காங்க. அப்புறம் கோயில்கள் அதுக்கிட்ட வந்து மதுக்கடைகள் இருந்தாங்கன்னா அதுவுமே மூடியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஆட்சி காலத்தில் அது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் சுட்டி காட்டியிருந்தாங்க. டிவிகே ஆட்சியில் வந்து நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பெருமைப்படுத்தி பேசியிருந்தாங்க. 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயி கடன் தள்ளுபடி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களின் 75,000 வரை முழு தள்ளுபடி, மற்ற கடன்களின் 35,000 வரை 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார். கூடுதல் செலவு 6 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதற்காக ஆளுநர் இதை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் வந்து பயிர்களுக்கான கடன் வாங்கியிருக்காங்க. அந்த பயிர் கடனை வந்து அவங்க கட்ட முடியாம நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. சரியா, ஆல்ரெடி டிவிக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து சில கொள்கைகள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா கண்டிப்பா இதை நடத்துவோம் அதை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல ஒண்ணு விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தள்ளுபடி வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு தான் ஆளுநர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75,000 வரை கடன் முழுசா தள்ளுபடி செய்ய போறாங்க. இது 14 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு உதவும், உடனடி நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஆளுநர் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர், அதாவது இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த விவசாய கடன் எல்லாமே தள்ளுபடி பண்ணனாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பெருமைப்படுத்தி பேசியிருந்தாங்க இன்னைக்கு ஆளுநர். 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கொள்கை, அதாவது எஜுகேஷன். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருமொழி கொள்கை தொடரும். தேசிய கல்விக் கொள்கை 2020 3 மொழி கொள்கை கடுமையாக எதிர்க்கப்படும். 3,458 கோடி நிதி நிபந்தனையின்றி விடுவிக்க கோரி கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற முயற்சி. ஆளுநர் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை அது தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள் போட்டிருந்தாங்க. அதுக்காக டிஎம்கே ஆட்சி காலத்தில் வந்து நிறைய அரசியல்வாதி எல்லா தலைவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு வர வேண்டிய நிதிகள் வந்து கட் பண்ணப்பட்டுச்சு. இது எல்லாமே நம்ம வந்து வரிசையாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டிவிகே ஆட்சிகள்லையும் இந்த மும்மொழி கொள்கை வரக்கூடாது, கண்டிப்பா இது எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. 6th ஒன் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிங்கப்பெண் சிறப்பு படை அமைக்கப்பட்டிருக்கு. சரியா, அதாவது தமிழகத்துல முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நீண்ட நாளாவே நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட பிரச்சனையுமே அதுதான். அப்படி இருக்க பட்சத்துல வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நான் முதலமைச்சரா வந்துட்டேன்னா நான் கண்டிப்பா சிங்கப்பெண் சிறப்பு படையை வந்து அமைப்பேன். அந்த சிறப்பு படையோட விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறவு விஜய் அவர்கள் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் சிறப்பு படை அமைச்சாங்க. முக்கியமாக அது எதுக்காகனா, பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த சிறப்பு படை அமைச்சிருந்தாங்க. இதுக்கு ஆளுநர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமைப்படுத்தி பேசியிருந்தாங்க. 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிநிலை வெளிப்படை தன்மை. என்ன சொன்னாங்க ஆளுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய அரசு காலத்தில் மாநில கடன் அதிகரித்து நிதிநிலை மோசமடைந்ததாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த வெள்ளை அறிக்கையை கூட நம்ம பார்த்துருப்போம் போன வீடியோவில். வெள்ளை அறிக்கையில் வந்து தமிழ்நாடு எவ்வளோ கடனில் இருக்குது, இது வரைக்கும் எவ்வளோ வருஷத்துக்கு வட்டி கொடுக்கணும், மாதத்துக்கு எவ்வளோ வட்டி கொடுக்கணும், இனி மக்களுக்காக பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயில்டு வாரியாண்டாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். சரியா, அதுக்காக தான் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தமிழ்நாடு மோசமான நிலையில தான் இப்போ உள்ள ஆட்சிக்காளர் கையெழுத்துல வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவ்வளோத்துக்கு கடன் இருக்குது, மாதம் மாதம் வட்டி கட்டணும், வருஷம் வருஷம் வட்டி கட்டணும். அப்படி இந்த மோசமான நிலையில் தான் தமிழ்நாட்டை அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதை வந்து அவங்க சரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பொறுப்பை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதுக்காக எல்லா விஷயமும் மக்களும் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணுவோம். குறிப்பாக மக்கள் வந்து தமிழ்நாடு எவ்வளோ கடனில் இருக்குது, நம்ம எவ்வளோ வட்டி கட்டுறோம், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெள்ளை அறிக்கை மூலமாக வெளியிட்டிருந்தாங்க. அது அடிப்படையில் வந்து மக்களும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியறதுக்காக நாங்கள் எல்லாம் இன்னும் வெற்றிகரமாக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். தொழில் கொள்கை, முதலீடு, பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, கீழடி சிவகலை தொல்லியல் ஆராய்ச்சி, தமிழ் பாரம்பரியம் ப்ளஸ் பெருமை,
அப்புறம் சமூக நீதி கணக்கெடுப்பு, சமூக நீதி உறுதி, அப்புறம் சுற்றுலா காலநிலை சுரங்கம், நீண்ட கால வளர்ச்சி திட்டங்கள், இது எல்லாமே பிளான் பண்ணி நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே சீக்கிரமா செயல்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆளுநர் உரையாற்றினது எத்தனை நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷமா உரையாற்றினாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. பட் அதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லியிருந்தேன். சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஆளுநர் பேசின விஷயம் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்து, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் மக்களுக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்க, உங்களுடைய ஆசையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.